அகில இந்திய அளவில் பாஜக புதிய நிர்வாகிகள் நியமனம். இந்தியாவின் நம்பர் 1 கட்சி 10 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பாரதத்தின் தனித்துவமான தனி மெஜாரிட்டியுடன் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி நடத்தி வரும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள் அகில இந்திய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அறிவித்தார். மேலும் இளைஞர்களின் திறனை நிரூபிக்கும் வகையில் இதில் பல புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு பல மூத்த தலைவர்களின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு இளைஞர்களையும் இணைத்து புதிய நிர்வாகிகள் பட்டியல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் ராமன் சிங், முன்னாள் ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா, ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ரகுபார் தாஸ் உட்பட மேற்கு வங்காள தலைவர் முகுல் ராய், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரேகா வர்மா, அன்னபூர்ணா தேவி, பார்த்திபென் ஷியால், TK அருணா, ராதா மோகன் சிங், M சுபாவோ மற்றும் AP அப்துல்லா குட்டி ஆகியோர் 12 தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பூபேந்தர் யாதவ், அருண் சிங், கைலாஷ் விஜயவர்ஜியா ஆகியோர் தொடர்ந்து தேசிய பொதுச் செயலாளர்களாக தொடர்ந்தாலும் கர்நாடகாவை சேர்ந்த CT ரவி போன்ற புதிய முகங்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவை சேர்ந்த T புரந்தேஸ்வரியும் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 13 தேசிய செயலாளர்களில் PL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலாளராக தொடர்ந்து நீடிக்கிறார். மேற்கு வங்கத்தை சேர்ந்த ராகுல் சின்ஹாவிற்கு மாற்றாக அனுபம் ஹர்ஷா இந்த இடத்தை பிடித்துள்ளார். 13 பேர் பட்டியலில் மகாராஷ்டிராவின் வினோத் தவாடே, UPயின் வினோத் சோன்கர் மற்றும் மகாராஷ்டிராவின் பங்கஜா முண்டே உட்பட பல நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜக பொருளாளராக ராஜேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் கட்சி IT செல் தலைவராக அமித் மால்வியா தொடர்வார் என்று கூறப்பட்டுள்ளது. வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடகா MP தேஜஸ்வி சூர்யா இப்போது பாஜகவின் புதிய யுவமோர்ச்சா தலைவராக உள்ளார். அனில் பலூனி தொடர்ந்து ஊடகப் பிரிவிற்கு தலைமை தாங்குவார். அதேபோல் சஞ்சய் மயூக் தொடர்ந்து துணை தலைவராக நீடிப்பார். பீகார் மாநிலத்தை சார்ந்த சையத் ஷானவாஸ் உசேன் மற்றும் ராஜீவ் பிரதாப் ரூடி இருவரும் தேசிய செய்தி தொடர்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குரு பிரகாஷ் பீகார் ஊடகத்தின் ஒரு பகுதியாக அதே சமயம் தேசிய செய்தி தொடர்பாளராக இருப்பார். மேற்கு வங்கத்திலிருந்து டார்ஜிலிங் MP ராஜு பிஸ்வா இடம்பெறுகிறார். சமீபத்தில் காங்கிரசிலிருந்து பாஜகவிற்கு வந்த கேரளாவை சேர்ந்த டாம் வடக்கன் பாஜகவின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் புதிய தேசிய நிர்வாகிகள் சுயநலமின்றி அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.